அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 22/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9லிருந்து 10:30 மணி வரை. குளிகை 6லிருந்து 7:30 மணி வரை. ஏமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கிறதா, பரிகார பலன்கள் செய்யணுமா, அல்லது ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, ராசிக்கான பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளணுமா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கா, அதை நீக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணும், இந்த மாதிரியான தகவல்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிக பொறுப்புகளை கையாள வேண்டியிருக்கும். இதற்கு நீங்கள் திட்டமிட்ட கட்டுப்பாட்டான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழக்க நேரிடலாம். இதனை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணிகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லிணக்கம் காண்பது கடினம். உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் கூறக்கூடிய கவனமற்ற வார்த்தைகள் உங்கள் துணையை பாதிக்கும். இது உறவின் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படும். போதுமான பணம் சேமிப்பது கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக முதுகுவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இந்த நாளை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை அபாரமான செயல்திறன் மூலமாக வெற்றி பெறுவீர்கள். தனித்த திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இனிய வார்த்தைகளால் துணையை மகிழ்விப்பீர்கள். துணையிடத்தில் உங்கள் மீது நல அபிப்பிராயம் காணப்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு மன திருப்தி காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பற்றி கவலை காணப்படும். இருந்தாலும் ஆற்றலோடு காணப்படுவீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். இன்று வெற்றி காண்பதற்கான வழிவகைகளை கண்டறியலாம். உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை செயல்திறன் மூலமாக நட்பெயர் பெறுவீர்கள். திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லிணக்கம் காணப்படும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க சாத்தியமான நாளாக அமைகிறது. நீங்கள் புதிய முதலீட்டின் மூலமாக நல்ல லாபம் காண முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அதனால் இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதிக சிந்தனை வயப்பட நேரிடலாம். அதனை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. எதிர்பாராத வேலை மாற்றங்களுக்கான சாத்தியம் உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மனம் திறந்து பேச வேண்டும். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவின் மதிப்பை உணர முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்காது. பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நிலை காணப்படும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கலாம். அனைத்தையும் தவிர்த்து உங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். நீங்கள் வேலையில் மூழ்கி இருப்பீர்கள். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மனக்குழப்பம் காரணமாக துணையிடத்தில் கசப்பையும் விரோதத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். இந்த உணர்வை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும். அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று கண்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் சிறந்த உந்துதல் காணப்படும். நேர்மறையான மற்றும் சரியான முயற்சி மூலமாக இந்த நாளை நீங்கள் சிறந்த தினமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய சிந்தனையில் வேகம் காணப்படும். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணி உங்களுக்கு சௌகரியமானதாக இருக்கும். சுய முயற்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்புவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்லுறவை வளர்ப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை பெறுவீர்கள். பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் அமைதியின்மை காணப்படும். உங்களுடைய இலக்குகளில் அதிக கவனம் செலுத்தி சிறப்பாக செயல்பட வேண்டும். நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும். இன்று காணப்படக்கூடிய அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள இயலாது. அனுசரித்து போவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு. நீங்கள் விரும்பக்கூடிய பணம் உங்களிடம் கிடைப்பது கடினம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைய சவால்களை திறமையோடு எதிர்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாக துணையோடு நெருக்கமான உறவு காணப்படாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் குறைவு. இன்று ஏற்படக்கூடிய கூடுதல் செலவு காரணமாக நீங்கள் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்தோடு காணப்படுவீர்கள். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும். முன்னேற்றம் குறித்து முயற்சிகளை எடுப்பீர்கள். இதனால் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். தைரியமான கண்ணோட்டத்தை மேற்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணி மாற்றம் செய்ய முயற்சி எடுப்பீர்கள். தற்போதைய நிலைமை உங்களுக்கு திருப்தியை அளிக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை தேவை. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்பட இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது. அதிக பொறுப்புகளை கையாள வேண்டியிருப்பதால் அதிக செலவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். இது சற்று உங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம். எச்சரிக்கை வேண்டும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. உங்களுடைய செயல்களில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவீர்கள். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. முயற்சிக்கு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அமைதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான முன்னேற்றம் காணப்படும். முடிவுகளை உறுதியாக எடுப்பீர்கள். முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய மனநிலையை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை நல்ல நிலைமை காணப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கலாம். அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வரவு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் யதார்த்தமான அணுகுமுறை வேண்டும். மகிழ்ச்சியோடு இருப்பதன் மூலமாக அமைதியற்ற தன்மையை சமாளித்து நம்பிக்கையோடு இருக்கலாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு அமைதியாக செயல்பட வேண்டும். பணியில் வளர்ச்சி குறித்து சிறிய அளவில் அதிருப்தி காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உங்களது துணையுடனான உறவை இது பாதிக்கலாம். எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படாது. பணம் குறைந்து காணப்படலாம். முடிந்த அளவு பணம் சேமிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் மற்றும் கால்வலி காணப்படலாம். தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.